வணக்கம் நண்பர்களே! இப்போ நாம இருக்கிறது 2026ல. இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, நியூஸ் பேப்பர், யூடியூப் இல்ல இன்ஸ்டாகிராம் எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏஐ. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஏஐ நிஜமாவே நம்ம வேலைகள பறிக்கப் போகுதா? இல்ல நம்ம இதுவரைக்கும் பார்க்காத புது வாய்ப்புகள உருவாக்கப் போகுதா? இத பத்தி யாருமே சொல்லாத சில உண்மைகளைத் தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ஏஐ எல்லாரோட வேலையையும் ஒரே நாள்ல தூக்கிடும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. ஆனா உண்மை என்னன்னா, வேலைகள் அழியாது. ஆனா வேலை செய்யற முறை கண்டிப்பா மாறும். உதாரணத்துக்கு 2026ல ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்ம கூட ஒரு சக ஊழியர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. டேட்டா என்ட்ரி, சின்ன சின்ன மெயில் டிராஃப்டிங் போன்ற சாதாரண வேலைகளை இப்ப ஏஐயே பார்த்துக்குது. இதனால மனுஷங்களான நாம இன்னும் கிரியேட்டிவான, இன்னும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற வேலைகள மட்டும் கவனம் செலுத்தினா போதும். சுருக்கமா சொல்லணும்னா, ஏஐ உங்கள ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா, ஏஐய சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் உங்கள ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, நாம இப்ப என்ன பண்ணணும்? 2026ல மிக முக்கியமான ஸ்கில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இது ஏதோ பெரிய கோடிங் கிடையாது. ஒரு வேலைய எப்படி துல்லியமா ஏஐ கிட்ட சொல்லி வாங்கணும்னு கத்துக்கிறது தான் இது. உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு மெயில் எழுதிக் குடு அப்படின்னு கேட்கிறதுக்கும், நீ ஒரு எக்ஸ்பர்ட் சேல்ஸ் மேனேஜர் எனக்காக ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் எழுதிக் குடு அப்படின்னு கேட்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரிஞ்சா, நீங்க தான் இந்த ஏஐ உலகத்தோட ராஜா. அதனால பயப்படாம ஏஐ கூட பேச பழகுங்க.